கப்பிள்ஸ், நீங்க பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டா போதும், சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆயிடலான்னு நினைக்காதீங்க. ஹாய், ஐ எம் டாக்டர் பிரியா செந்தில், ஆப்ஸ்டட்ரிஷியன், கைனகாலஜிஸ்ட், லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் கன்சல்டன்ட். ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரே ஒரு மேஜிக் பில்ல நடக்காது. உங்க பாடியில என்ன டெஃபிஷியன்சி இருக்கு, உங்களோட ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டா இருக்கா, உங்களோட எக் அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டி எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அமையும். அப்படி பார்க்கும்போது மென் அண்ட் விமன் ரெண்டு பேத்துக்குமே சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோல மென் அண்ட் விமன் ஃபர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ற காமன் சப்ளிமெண்ட்ஸ் பத்தியும் அதனால என்ன பெனிஃபிட்ஸ், அது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மென்னுக்கு ஜிங்க் ஏன் முக்கியம்? மென்னுடைய ஸ்பெர்ம் கவுண்ட்க்கு டெஸ்டோஸ்டிரான் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷனை சப்போர்ட் பண்ற பெரிய பூஸ்டர் ஜிங்க். சில நேரம் ஜிங்க் டெஃபிஷியன்சி இருந்தா கூட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ஆனா ஜிங்க் டேப்லெட் சாப்பிட்டா மட்டுமே உங்களோட ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆகாது. ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன், விமனுக்கு அயன் அண்ட் ஃபோலேட் ஏன் முக்கியம்? விமனுக்கு, அதாவது எஸ்பெஷலி பீரியட்ஸ் ஹெவியா இருக்கிற விமனுக்கு அயன் டெஃபிஷியன்சி மோஸ்ட்லி இருக்கும். பாடி வீக்கா இருக்கிறது, டயர்ட்னஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இதெல்லாம் ஃபர்டிலிட்டி பிளான் பண்ணும்போது பெரிய ரோல் பிளே பண்ணும். அதே மாதிரி ஃபோலேட், பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போது டாக்டர்ஸ் யூஸ்வலா கொடுக்கிற ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட் இதுவா தான் இருக்கும். இது உங்களுக்கு பிறக்க போற குழந்தையுடைய நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸை கம்மி பண்ணும், மிஸ்கேரேஜை தடுக்கும். CoQ10, இது மென் அண்ட் விமன் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப முக்கியம். இதுல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் பாடியோட செல்ஸ்க்கு எனர்ஜி சப்போர்ட் மாதிரி. இது ஸ்பெர்ம் மோட்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். எஸ்பெஷலி ஏஜ் அதிகமா இருக்கிற லேடிஸ்க்கு எக் குவாலிட்டியை அதிகம் பண்ணும். உங்களுடைய எக் செல்ஸ் உடைய ஏஜிங் ப்ராசஸை கம்மி பண்ணும். அடுத்து விட்டமின் D3, இது உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் D டெஃபிஷியன்சி இருக்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியாது. எஸ்பெஷலி சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லாம ஆபீஸ்க்குள்ளேயே ஒர்க் பண்ற நிறைய பேருக்கு இது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது மென்னுடைய ஸ்பெர்ம் ஹெல்த்தை ஓவராலா இம்ப்ரூவ் பண்ணும். இது விமென்க்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸை கம்மி பண்ணும். இது எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டியும் ஒவேரியன் சென்சிட்டிவிட்டியும் அதிகம் பண்ணும். அடுத்து ஒரு முக்கியமான சப்ளிமெண்ட் மயோ அயனோசிட்டால். எஸ்பெஷலி PMOS, அதாவது PCOS இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும். இதனால உங்க ஆவுலேஷன் கரெக்ட் ஆகும். அதனால உங்க சைக்கிள் ரெகுலரைஸ் ஆயிடும். omega-3 ஃபேட்டி ஆசிட், இதுவுமே மென் அண்ட் விமன் ரெண்டு பேத்துடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது விமனுக்கு பெல்விக் இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும், மென்னுக்கு ஓவரால் ஸ்பெர்ம் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். கப்பிள்ஸ், இப்போ நான் சொன்னதை வச்சு சப்ளிமெண்ட்ஸ் இவ்வளோ யூஸ்ஃபுல்லா அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ளிமெண்ட்ஸ் ஷார்ட்கட் கிடையாது. ஹெல்தி பிரெக்னன்சி வேணும் அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டும் சரியா இருந்துமே உங்களுக்கு டிஃபிஷியன்சி இருக்கும்போது கண்டிப்பா சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனா அந்த சப்ளிமெண்ட்ஸையும் உங்க டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாம எடுத்துக்காதீங்க. இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப நான் சொன்னது மட்டும் கிடையாது, இன்னும் முக்கியமான 3 சப்ளிமெண்ட்ஸும் இருக்கு. எல்லா சப்ளிமெண்ட்ஸ் உடைய லிஸ்டையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க.